நாளுங்கிறது தமிழ் கிடையாது, நட்சத்திரம்ங்கிறது தமிழ் கிடையாது. ஆண்டுன்னு சொல்றீங்க, வருஷம்னு சொல்றீங்க. ஆண்டும் தமிழ் கிடையாது, வருஷமும் தமிழ் கிடையாது. யாண்டு என்பது சூரியனுடைய சமஸ்கிருத பெயர். வருஷம் அப்படிங்கிறது யாண்டு என்பது தமிழ்ல இருக்கு. யாண்டு சங்க தமிழ்ல இருக்கிற சொல்லு இல்லைங்க. நான் சொல்றது சங்கம்ன்றதே தமிழ் கிடையாதுன்னு சொல்றேன் நான். இல்ல சங்கம் பௌத்தத்துல இருந்து வந்தது. எதையாச்சும் நான் பேசுறேன், நான் சொல்றதுன்னா தெளிவா பேசிடுறேன். சங்கம்ன்ற சொல்லு நீங்க நானும் வச்சது, புலவர்கள் வச்சது கிடையாது. இல்லைங்க நான் சொல்லிடுறேன். நான் வந்து தைக்கும் தை பக்கமும் ஆள் கிடையாது, சித்திர பக்கமும் ஆள் கிடையாது. இப்ப வந்து விவாதங்கள் தான் பண்ணிருக்கோம். உண்மைதான். நீங்க சொல்லுங்க, ஒன்றொன்றுக்கு நான் விளக்கம் சொல்லுறேன். இப்ப இந்த ஐயா சொன்னது போல ப்ரெசெஷன் மோஷன், இதை வந்து பம்பர தலையாட்டுதல் சொல்றோம். அப்ப அதன் வழியாக வரக்கூடியத சைட்ரியல் ஜோடியாக், டிராபிக்கல் ஜோடியாக்னு ரெண்டா ஹேண்டில் பண்றோம். இது வந்து பருவகால ராசி மண்டலம், நட்சத்திர ராசி மண்டலம் ரெண்டையுமே நான் ஹேண்டில் பண்றோம். ஏன்னா இது வந்து நீங்க ஜோசியக்காரனா என்ன பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நான் வந்து பஞ்சாங்க கணிதன், பஞ்சாங்கம் எழுதுறவங்க நாங்க. ஓகே, அப்ப எனக்கு வந்து இதுல என்னென்ன உருவாச்சு, எங்கெங்க இருந்து எடுத்து வந்தோன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப சைட்ரியல் ஜோடியாக் அப்படிங்கிறது நட்சத்திரங்களை பார்வையாக கொண்டது. நான் இந்த ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு மலையை பாக்குறேன். இந்த ஊர்ல டீ கடைக்கு போனா அந்த மலை எந்த பக்கம் இருக்குன்னா அங்கே தான் இருக்கும். இங்க இந்த பக்கம் பாத்ரூம் போறேன், ஏரிக்கு போறேன்னா அந்த மலை அங்கே தான் இருக்கும். ஆனா நான் இந்த ஊர்ல இருந்து இந்த மரத்தை பார்த்தோம்னா பக்கத்துல கூடிய மரம் என்ன ஆகும், நான் போக போக மாறும், இடம் மாறும். இந்த இடம் மாற்றத்தை தான் வந்து சூரியனுடைய பருவகால ராசி மண்டலத்துல டிராபிக்கல் ஜோடியாக வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்குள்ள ஹேண்டில் பண்றாங்க. இந்தியன் அஸ்ட்ராலஜி வந்து சைட்ரியல் ஜோடியாக எனப்படக்கூடிய நட்சத்திர சித்தாந்தத்துக்குள்ள போயிருது.